ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஃபேஷன். இப்போ நம்ம ஒரு ஆரி ஒர்க் டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆரி ஒர்க் டுட்டோரியல் நம்பர் 1 நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நாட் போட்டு முடிக்கணும் அப்படின்ற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம டுட்டோரியல் 1ல் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அப்புறம் ஐ கார்ட்லேயும் கொடுத்துட்றேன். லாஸ்ட்டாக எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் பாக்ஸில் எப்படி ஷார்ப் பேஜஸ் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு இந்த மாதிரி சென்டர்லேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆரி ஒர்க்கில் எந்த டிசைன் போட்டாலும் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த கோடு வழியாக போக போகிறோமோ அந்த கோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் பண்ணி திருப்புங்க. இந்த ஒவ்வொரு டுட்டோரியலையாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாருங்கள், நான் எந்த பக்கம் கோடில் போட போகிறேனோ அந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு டேர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிரும். பாருங்கள், நமக்கு எந்த இடத்துலலாம் டேர்னிங் வருதோ எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் லைனில் ஒன்று போடணும். இப்போ பாருங்கள், நான் எந்த பக்கம் போட போகிறதுக்கு இந்த பக்கமாக ஆப்போசிட்டில் ஒரு செயின் சின்னதாக தான் போடுறேன். நான் சின்ன செயின் போட்டுட்டு ரிட்டனில் திருப்பிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் டிசைன்ஸு, அப்புறம் பெட்டல்ஸு, அப்புறம் திலகம் சேஃபு, இந்த மாதிரியான எல்லா டிசைன்ஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு. இப்போ நம்ம ஜரியை வச்சு எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவோம் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின் நீங்கள் நிறைய பண்ணுற ப்ராக்டிஸ் த்ரெட்டில் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் வீடியோஸ், ஆரி ஒர்க்கு, மிஷின் எம்ப்ராய்டரி, அப்புறம் ஃப்ளவர்ஸ் மேக்கிங் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போ தான் நாங்கள் மூவ் ஆகிட்ருக்கோம். ஸோ எங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நாங்களும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது. நாங்கள் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு லீஃப் டிசைன் அல்லது ஒரு பெட்டல் டிசைன்லாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஷார்ப் எட்ஜஸ் தான் கொண்டு வருவோம். கீழே எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது திலகம் டிசைன். அதையும் நீங்கள் எப்போவும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நடுவில் சென்டர் பகுதியிலேருந்தோ இல்லை ஒரு வளைவுலேருந்தோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னரோ டேர்னிங் பாயிண்ட்லேருந்தோ நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்துட்டு அந்த நல்ல கூர்மையான பகுதிக்கு கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு திருப்பி நம்ம எந்த கோடுக்கு போகிறோமோ இந்த பக்கமாக நம்ம போகிறோம். ஸோ இந்த பக்கம் போகிறோம். நம்ம இந்த பக்கமாக ஒரு சின்ன செயின் போட போகிறோம். இந்த கோட்டுக்கு ஆப்போசிட் சைட் அதுதான் கணக்கு. நம்ம எந்த பக்கம் திரும்ப போகிறோமோ, எந்த கோட்டில் லைன் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்படி நம்ம செயின் போட்டு வரும்போது ஷார்ப் எட்ஜஸ் செம்ம நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம திலகம் சேஃபை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த நாட் நான் போடுறேன், கரெக்டாக நிற்கிது. பட் என்ன பிரச்சனைனா, எனக்கு பெருசாக லாங்காக இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி விழுந்துருது. அது மேலே நிற்கிது, அது எப்படி கீழே கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அதை நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு நாட் போட்டுட்டு நமக்கு அந்த மாதிரி மேலே செயின் நிற்கிது அப்படின்னா செகண்டும் அதையே பிடிச்சி இன்னொரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு கீழே இழுத்துட்டிங்கன்னா அந்த பெரிய செயின் மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் நாட் போட்டுட்ட பிறகு நம்ம கீழே இழுக்கும்போது நாட்டோட உருவிட்டு நம்ம செயினும் நிறைய டைம் கலண்டு போயிடும். அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கையாண்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறிடலாம். ஸோ நம்ம இப்போ த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, இது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். டபுள் பெல்னு இருக்கும். இந்த நூல் பேர் ஜிவின்னு இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிராண்டில் நூல் இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டுன்னு சொல்லி கேட்டு ஆரி ஒர்க் நூல், மிஷின் எம்ப்ராய்டரி நூல் பார்த்து வாங்கிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் வேறு, மிஷின் எம்ப்ராய்டரி நூல் வேறு.
இப்போது நம்ம அந்த நூலை வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் நம்ம ஜரியை எப்படி நம்ம பிடிச்சு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் த்ரெட்டையும் பிடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா த்ரெட்டில் 2 நூலாக எடுத்துக்குவோம். ஒரு நூலை மடித்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போக போக நீங்கள் 2 நூல்கண்டை சேர்த்து வச்சு கண்டினியூ பண்ணி போடுற மாதிரி கூட பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக மடித்து வச்சு நம்ம ஜரிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி த்ரெட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஜரி ஒரே நூல் கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து ஷைனிங்காக இருக்காது. பார்க்க தான் அந்த ஜரி ஷைனிங்காக தெரியும். பட் நம்ம தொட்டு பார்க்கும்போது நரம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒத்த நூலாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 நூலாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வேறு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வழுகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் போட்டுடலாம். ஸோ த்ரெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.